Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ரொம்பவே சூப்பரான AME ஸ்டைல் இல்லனா டாடி ஸ்டைல் ட்ரான்சிஷன் தான் நம்ம வந்து Alight Motion ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல அதிகமா ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு AME ஸ்டைல்ல வந்து எடிட் பண்ணி கொடுங்க, டியூட்டோரியல் உங்களுக்கு போடுங்க அப்படி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. பட் எனக்கு பாத்தீங்கன்னா அத பத்தி ஒரு பெரிய நாலேஜ்லாம் இல்ல, ஓகேங்களா? ஸோ நிறைய AME எடிட்டர்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாலேஜ் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? சிம்பிளாக வந்து ஒரு பேசிக்கான கான்செப்டாக இருக்கும் போது நீங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களுமே ஒரு ஓனாக ஒரு AME எடிட் இல்லைனா ஒரு டாடி ஸ்டைல் ட்ரான்சிஷன்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த AME எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பேசிக்கான கான்செப்ட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அதாவது ஒரு ட்ரான்சிஷன் மேக் பண்ணுறதுக்கு பேசிக்கான ட்ரான்சிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி மேக் பண்ணணும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அதாவது பல்ஸ் சைஸ், அதுக்கப்புறம் மோஷன் பிளர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு, அதுக்கப்புறம் ஆசிலேட், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணால் தான் அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரான்சிஷன், அதுக்கப்புறம் அந்த ஸ்டேக் எஃபெக்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு AME எடிட் நம்ம வந்து மேக் பண்ண முடியும். ஸோ எல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ட்ரான்சிஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மேக் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒரு தடவை அந்த எஃபெக்ட்ஸ் மேக் பண்ணாலே போதும். ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். உங்களை அடுத்து டிஃப்ரெண்டான ட்ரான்சிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட் கிளிப்பை தொட்டுக்கோங்க, தொட்டுட்டே எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா பல்ஸ் சைஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸை ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா, ஃப்ரீக்வன்சி வந்து கம்மி பண்ணிடுங்க. 0.10 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போயிருங்க. ஸோ ஸ்ரிங்க் பார்த்தீங்கன்னா எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாங்க. க்ரோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஏன்னா நம்ம வந்து ஒரு ஜூம் இன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ரிங்க் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஒரு ஜூம் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்ரிங்க் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், க்ரோ வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவை கிடையாது. அவ்வளோதான், சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ க்ரோவில் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு 2 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிங்க, 2.00. செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.10 அந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதுக்கு வந்து ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மூத்தான ஒரு கிராஃப் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இது போல், ஓகேங்களா? ஸோ இதை காப்பி கூட பண்ணிக்கோங்க, நம்ம அடுத்த எஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் பார்த்து தெரியும், ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜூமின் வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த பல்ஸ் சைஸை பார்த்தீங்கன்னா ஒரு 5 தடவை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் 2 3 4 5, ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரு ஸ்மூத்தான பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஸ் சைஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும், ஓகேங்களா? 5 தடவை இதே போல் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிடுங்க, ஃபைனா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்விங் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் இந்த ட்ரான்சிஷனுக்கு. ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்விங் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸ்விங்கை ஆட் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அதோட ஆங்கிள் இருக்குதுல்ல, ஆங்கிளை பார்த்தீங்கன்னா இதே போல் நல்லா வந்து கூட்டிக்கோங்க. எவ்வளோ வைக்கிறீங்கன்னா +2.5 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 1 வச்சுருங்க. ஆங்கிள் 2 பார்த்தீங்கன்னா -2.5 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 2 வச்சுருங்க, ஓகேங்களா? ஃபைன். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு ஸ்விங்கான எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபேஸ் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாங்க, ஜஸ்ட் அவ்வளோதான் ஸ்விங்கில், ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. இதில் ஆசிலேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிட்டு ஆங்கிள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஆங்கிள் வந்து ஒரு 135 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இல்லைனா இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் வேணுமோ அதுக்கேற்றப்ப நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஆங்கிள் வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நான் வந்து ஒரு 135 வச்சுருக்கேன், ஓகேங்களா? அந்த கிளிப்பு எந்த டைரக்ஷன் நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க அதுக்கேற்றாப்புல பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஃபைன். நான் ஒரு 135 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 0.80 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வச்சுக்கிறேன். மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். 10 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடும் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்து தெரியும் ஒரு சூப்பரான ஒரு ஜூமின் எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். கொஞ்சம் சேக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்த எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போங்க. அதில் டைல்ஸ் வந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு மிரர் வந்து எனேபிள் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, பண்ண வேண்டாம்னா விட்டுருங்க, ஓகேங்களா? இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இல்லைனா மற்ற ட்ரான்சிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைல்ஸ் வந்து மிரர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவோம். பட் ஒரு AME எடிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம், ஓகேங்களா?
ஸோ ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிளர் ஆப்ஷன் போங்க. அதில் மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதே போல். ஃபைனா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு சூப்பரான ஒரு ட்ரான்சிஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு நமக்கு தேவையான ஆங்கிள் பார்த்தீங்கன்னா செட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான டேரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் வந்து மூவ் பண்ண போகிறோம். ஒரு ரொட்டேஷன் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணணும்னா பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஸ்டெப்ஸ்லாம் வந்து பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா அந்த கிளிப்பை வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு கிளிப்பில் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு மூவ் எஃபெக்ட் தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து மூவ் பண்ண மட்டும் தான் பண்ண போகிறேன். ரொட்டேஷன் பண்ண போகிறதில்ல, ஸ்கேல் அப் அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து பண்ண போகிறதில்ல. சிம்பிளான ஒரு ட்ரான்சிஷனை தான் நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணேன்னா மூவ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வரணும், அடுத்து சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம் வரணும், எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வரணும். ஓகேங்களா? இதே போல் 3 கீ ஃப்ரேம் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இந்த பொசிஷனில் இருக்கணும். அதாவது ஸ்டார்டிங் எனக்கு இந்த பொசிஷனில் இருக்கணும். ஸோ சென்ட்ரு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரணும். அதாவது இந்த டேரெக்ஷன்லேருந்து இப்படி சென்டருக்கு வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி போகணும். ஓகேங்களா? இதே போல் நான் வந்து ஜஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தா தெரியும் கான்செப்ட் வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபைன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெஃப்ட்லேருந்து கரெக்டாக உள்ளே வந்துட்டு ரைட்டில் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி போகணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணணும். ஸோ கிராஃப் ஆப்ஷன் போய்க்கோங்க. கிராஃப் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4th ஒரு கிராஃப் இருக்கும். லைக் கியூபிக் டிசைர் ஈஸிங்கில் பார்த்தீங்கன்னா 4th கிராஃப் இருக்கும். இந்த கிராஃபை நீங்கள் அப்படியே வந்து ஜஸ்ட் கொடுத்தா போதும். வேறு எதுவுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த கிராஃப் அப்படியே வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ செகண்ட் கிராஃப் இருக்குதுல்ல அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கோம்ல அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு டேரெக்ஷன் வந்து மாற்றி விட்டுருங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்து நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். லைக் பார்த்தா தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக ஒரு ட்ரான்சிஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பரான ஒரு ஏஎம்பி ட்ரான்சிஷனை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே எஃபெக்ட் தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒன்று என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளே காட்டிடுறேன். ஸோ இப்போ மூவ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலேருந்து வர்ற மாதிரி வச்சேன். இப்போ வந்து ரைட் சைட்லேருந்து வந்துட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு மூவ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வைக்கலாம். எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எந்த டேரெக்ஷன்லேருந்து வரணும் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டேரெக்ஷன்ஸில் வந்து வரணும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணணும். உங்களோட ப்ரிஃபரன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செட் பண்ணணும். உங்களோட க்ரியேட்டிவிட்டி இருந்தால் தான் இது வந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ செகண்ட் கிளிப்பை வந்து நான் வந்து சொல்லி தந்துடுறேன். ஓகேங்களா? செகண்ட் கிளிப்பில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லி தந்துடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஜூம் இன் ட்ரான்சிஷன் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஜூம் அவுட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இதே போல் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? இப்போது பல்ஸ் சைஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ரிங்க் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்ரிங்க் எடுத்துகிட்டு இதே போல் 2 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. பல்ஸ் சைஸில் நம்ம க்ரோ இல்லை, ஸ்ரிங்க் வந்து 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 0, செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1.00. இந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் வச்சுருங்க. கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது பல்ஸ் சைஸ் இருக்குதுல்ல அந்த பல்ஸ் சைஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு 5 தடவை வேணும்னா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க, 4 தடவை வேணும்னாலும் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். எவ்வளோ வேணுமோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. பட் மற்ற எஃபெக்ட் எல்லாமே நம்ம வந்து வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. லைக் இந்த பல்சஸோட டேரக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஸ்ரிங்க்கு இது மட்டும்தான் வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். ஓகே டன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கிளிப் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிருக்கும்னா ஃபஸ்ட் கிளிப் வந்து ரைட் சைடில் வந்து மூவ் ஆகி போகுது. அப்போ செகண்ட் கிளிப் நம்ம கொண்டு வரும்போது என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? இதே போல் லெஃப்ட் சைட்லேருந்து மூவ் பண்ணி கொண்டு வந்துக்குவாங்க. ஒரு கிராஃப் வந்து கொடுக்கணும். நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன்.
எஸ், இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பரான ஏஎம்இ டிரான்சிஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு பேசிக்கான கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கும். ஜூம் இனுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் பல்சைஸ் வந்து ஆட் பண்ணுறோம், ஜூம் அவுட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பல்சைஸ் வந்து ஆட் பண்ணுறோம். பட் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த 2 எஃபெக்ட்ஸ் தான். ஓகேங்களா? இது போக உங்கள் டேரக்ஷனுக்கு ஏற்றாப்புல எந்த சைட் டேரக்ஷன் வந்து மூவ் பண்ணணுமோ மூவ் பண்ணிக்கிட்டு இந்த எஃபெக்ட்ஸை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட எடிட் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து இது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணேன். இப்போ வந்து உங்களுக்கு அந்த 25K போஸ்ட்லேயே நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஃபைன். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ண போஸ்ட். ஓகேவா? காட்டிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து ஃபுல்லாகவே நான் காட்டிடுறேன். நான் வந்து என்னென்ன டேரக்ஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் கீழேருந்து மேலே வருது, பார்த்தா தெரியும். ஜஸ்ட் நான் வந்து காட்டுறேன். ஸ்க்ரீனில் அந்த ஒரு க்ரீன் கலர் டாட் பார்த்தா தெரியும் நான் எந்த டேரக்ஷன் வந்து இங்கே கொண்டு போயிருக்கேன்னு தெரியும். இந்த மாதிரி கொண்டு போயிட்டு அடுத்து லெஃப்ட்லேருந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷன் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ரைட் சைடில் வந்து அந்த கிளிப்பை மூவ் பண்ணியிருக்கேன். அகைன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து அந்த கிளிப் வருது. அகைன் ஜூம் அவுட் ஆகுது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கேல் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சின்னதாக கேட்போம். ஓகே, ஸோ சின்னதாக்குறோம். அடுத்து ஒரு ஜூம் இன், பேசிக்கான நான் காட்டின ஜூம் இன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போகுது. அதுக்கப்புறம் லெஃப்ட்லேருந்து அகைன் உள்ளே வருது. அடுத்து வந்து ஜூம் இன் ஆகுது உள்ள. அடுத்து வந்து ஜூம் அவுட் ஆகி வெளிவருது. அவ்வளோதான், சிம்பிளான டிரான்சிஷன்ஸ் தான். பட் அது போக நம்ம வந்து ஒரு சேக் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா உங்களோட எடிட் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் தெரியும். சும்மா சிம்பிளாக நம்ம வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி சேக் எஃபெக்ட், அதுக்கப்புறம் ஆசிலேட்ஸ், இந்த மாதிரி வந்து பெர்ஃபெக்டாக வந்து ரொட்டேஷன் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட எடிட் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவும் இருக்கும். ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஏஎம்இ லுக் வந்து சூப்பராகவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்பவே சிம்பிளாகவே இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஃபைல், அதாவது ஃபுல்லான ப்ராஜெக்ட் ஃபைல் கிடையாது, நான் வந்து யூஸ் பண்ண, அதாவது அந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு யூஸ் பண்ண அந்த எஃபெக்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் யூஸ் பண்ண அந்த ஒரு 2 டிரான்சிஷனோட ஒரு பேசிக்கான இது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீசெட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி அதேமாதிரி செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து எந்த மாதிரி க்ரியேட்டிவாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.